அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையின் அன்பத்திலே கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 24 பாருங்க. ஆகில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கு. அப்ப இதுல ஒரு ஹிண்ட் கொடுக்கும் பாருங்களேன். என்னன்னா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள், நம்மளை பார்க்கிலும் நல்லவர்களாக இந்த பூமியில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய சாம்பவான்களாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய அன்பு ரொம்ப பெரியது. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அருமையானவர்களே, எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. ஆண்டவர் நம்மை தமது அநாதி தீர்மானத்தின்படி கிருபையினாலே அழைத்து ரட்சித்திருக்கிறார். சரியா? அடுத்து என்னன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கு. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் என்னவா இருக்கா? ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேவ பலன். அப்போ ஒரு காரியத்தை நம்ம மேற்கொள்ள முடியல, ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும், இந்த காரியத்தில் விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா தேவ பலன். அந்த தேவ பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாமா? சிலுவையை பற்றிய உபதேசம். அப்போ சிலுவையை தியானித்து, சிலுவையில் இயேசு எனக்காக என்ன செய்தார், அந்த சிலுவையின் மேன்மை என்ன பாருங்க. இயேசு எனக்காக அங்கே சிலுவையில் பாவமானார், இயேசு எனக்காக சாபமானார், இயேசு எனக்காக தரித்திரரானார், இயேசு எனக்காக அடிகளைப்பட்டார், பாடுகளை சகித்தார், அவர் நமக்காக மரித்தார், எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். எனவே நம்ம அந்த கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்கும் பொழுது என்ன நடக்குதா? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அதை தியானிக்க தியானிக்க அந்த தேவ பலன் நமக்குள்ள வருது. இந்த தேவ பலன் என்ன செய்யுதுன்னா, நம்மளை மேற்கொள்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுது. அப்போ நான் சொல்கிறேன், சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபோக்கஸ் பண்ணுங்க, பைபிள் படிங்க. சிலுவையில் இயேசு எப்படி மரித்தார், என்னென்னலாம் நமக்காக செஞ்சார், இதை நீங்கள் தியானிங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்களெல்லாம் நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கான்? ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கு. அடுத்து 24 என்ன போட்டிருக்குன்னா, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அந்த உபதேசத்தை தியானிக்க தியானிக்க என்ன நடக்குது? ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் நமக்குள்ள வருது. இங்கே என்னன்னா, இயேசுவே நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த 2 விஷயம் முக்கியம் பாருங்க. சில பேர் பாருங்க, நல்லா பலசாலியாக இருப்பான், ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்காது. அவன் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருவான். சில பேர் ஞானவான்களாக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட பவர் இருக்காது பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நமக்கு இயேசுவே எப்படி இருக்கிறாருன்னா தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார். அப்போ தேவ பலனும் தேவ ஞானமும் ரெண்டும் இப்படி ஒன்று சேர்றது ஒரு ரொம்ப வல்லமை உள்ளது பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அதை புரிந்து நம்ம வாழ்கிறப்ப நம்மளை தடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது, எந்த வல்லமையாலும் முடியாது. அவன் எனவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் சிலுவையை பற்றிய உபதேசங்களை தியானியுங்கள், அது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். அதே நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அவரோடு நம்ம நடக்க நடக்க நமக்குள்ளாக தேவ பலன் தேவ ஞானம் கிரியை செய்யும். நம்ம இந்த பூமியில் பெரிய பெரிய காரியங்களை செய்வோம். பிசாசின் எல்லா கிரியைகளையும் நாம் அழித்து போடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வருவோம். பெரிய பெரிய காரியங்களை அவரோட நாமத்தின் மகிமைக்காக செய்வோம். எதிலெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ சிலுவையை தியானிங்க, இயேசுவோடு நல்ல ஒரு உறவில் இருங்க, இயேசுவை தியானியுங்கள். இயேசுவே உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருப்பார். எங்கெங்கெல்லாம் தோத்தீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்குவீங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக வழி நடத்துவார். கர்த்தருடைய பலத்தினாலே
நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. கர்த்தருடைய ஞானத்தினாலே அப்படியா சூப்பராக நடப்பீங்க. அவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பார்.